ஏழைகள் வயிற்றில் அடிக்காது, சம்பள காசை திருடாது, ஏழை வயிற்றில் அடிக்காது. மோடி மோடி என்னாச்சு எங்க பணம் 4000 கோடி. சம்பளம் கொடு, சம்பளம் கொடு, 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு. ஏற்று தென்காசி தெற்கு மாவட்டம் கடையனூர் ஒன்றிய கழகத்தின் சார்பாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ரூபாய் 4084 கோடி அப்பாவி மக்களின் சம்பள பணத்தை கொடுத்துக் கொண்டிருந்த ஒரு வருமானம். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை தமிழ்நாடு அரசு 150 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய அரசிடம் சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த நிலை என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உங்களுக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, திருடாதே, திருடாதே, சம்பள காசை திருடாதே, குளத்து வேலை பெண்கள் சம்பள காசை திருடாதே, சம்பளம் கொடு. பாஜக அரசே, ஒன்றிய அரசே, சுரேஷ் அவர்களுக்கும் எங்களோட வைஸ் பிரசிடென்ட் குமார் அவர்களுக்கும் கவுன்சிலர்களுக்கும் நம்ம இளைஞரணி தம்பி பேர் அவங்கள குருசாமி பையன் மற்றும் தொண்டர்களுக்கும் கட்டளை குமார் அவர்களுக்கும் நேற்றையிலிருந்து நம்ம சுரேஷ் நேற்றையிலிருந்து அவங்க தூங்கல நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. திராவிட சுப்பு மற்றும் ஒரு சில அம்பானிக்கும் அதானிக்கும் கிட்டத்தட்ட பல கோடிகள் தள்ளுபடி செய்து அப்பாவி மக்களுக்கு நம் தமிழக அரசு, நம்முடைய தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் வேலை திட்டமாக உயர்த்தக்கூடிய அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு பணத்தை யாரும் வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது. இதை கேட்க துப்புள்ளாத இந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒருத்தர் இதை கேட்க துப்பு இல்லை அவருக்கு. ஆனா இங்க கலைஞர் புளியங்குடிக்கு வந்துட்டு IPS படிச்சுட்டு தான் நீங்க அந்த வேலை பிடிக்காம சம்பாத்தியம் பண்ணிக்கலாம் நீங்க வந்திருக்கீங்க. ஆனா நீங்க போராட்டத்தை விட்டு அவர் டவுசர் போட்டு கொடிக்க மாத்திட்டு அலைஞ்சவர், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு அண்ணாமலை